திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நட்சத்திர பதிவுகளில் விசாக நட்சத்திரத்திற்குண்டான பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரம் அப்படின்னா துலா ராசியில் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். அதே போல் விருச்சிக ராசியில் 4ஆம் பாதங்கள் மட்டும் இருக்கும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். விசாக நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான். அதி தேவதை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா குமரன். குமரன்னா முருகன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் குருவி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ராகுவனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பு இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டு. விசாகம் வந்து முருகன் அவதரித்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு. முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை பெற்ற நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். இதனுடைய பலன்கள், ஒவ்வொரு திசைகள் என்ன செய்யும், இறுதியாக என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம். அதாவது 1, 2, 3. துலாம் அப்படிங்கிறது அதனுடைய அதிபதி சுக்கிரன், அசுரகுரு. இவர் வந்து தேவகுரு. இது ரெண்டுமே காம்பினேஷன் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ பணப்புழக்கங்கள், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே நிச்சயமாக இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய விசாகத்திற்கு உண்டு. ஒரு லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறது, பெண்கள் உதவியாக இருக்கிறது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அதிர்ஷ்டகரமாக இருப்பது. குருவினுடைய நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் இருக்குங்க. 1 புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதில் விசாகம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பெண் நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதுவும் பெண் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் நட்சத்திரமாக இருந்தால், துலா வீட்டில் இருக்கக்கூடிய விசாகமாக இருந்தால் பெண் தன்மைகளும், அதே போல் பெண்கள் நிறைய உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த நளினங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துரும். இதே வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகமாக இருந்தால் அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய். கொஞ்சம் முரட்டு குணங்களும், கொஞ்சம் கோபம், பிடிவாத குணங்கள் இதோடு கலந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பொதுவாக குரு அப்படின்னாலே நாம் எல்லாரும் நினச்சிக்குவோம் குரு அப்படின்னா சாந்தமானவர், குரு எல்லாத்துக்குமே பணிந்து போகக்கூடியவர் அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய முகத்தோற்றம் மட்டுமே அப்படி இருக்கும். ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கோபக்காரர். ஒரு குருவாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே அவர்கிட்ட நிறைய கோபங்கள் உண்டு. ஏன்னா கோபம் இருக்கும் இடத்தில் குணம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரி உண்டு. அதனால் இந்த குருவை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. குருவாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு கோபத்தன்மை இயற்கையாகவே வந்துவிடும். அப்போ விசாக நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே கோப குணம் கொண்டவர்கள், பிடிவாத குணங்கள் கொண்டவர்கள். அப்பனுக்கே பாடம் சொன்னவர் தான் முருகப்பெருமான். அப்போ தந்தையை விட மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பாக்கே உதவிகள் செய்யக்கூடியவர், அல்லது அப்பாவினுடைய தொழிலில் அவரை விட மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த விசாக நட்சத்திரம் பெறும். தந்தைக்கு அறிவுரைகள் கூறுவது, தந்தையினுடைய தவறை சுட்டி காட்டுவது, அதெல்லாமே வந்து இவர்களுக்கு ஒரு கைவந்த கலையாக கூட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள்ட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. எப்படி பேசினாலும் நீங்கள் சிக்ஸர் பால் தான் போடக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா இந்த விசாகம் இது எதுக்கு அப்படின்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பேசுறது, அப்போ யாராவது ஒருத்தர் விஷயத்துக்காக போகிறோம், ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா கேஸ் உங்கள் பக்கம் ஜெயிக்கும். இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான விஷயம். அப்போ ஒரு கேஸ் பார்க்க போகிறீங்க, கேஸ் உங்கள் பக்கம் ஜெயிக்கணும் அப்படின்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் கூட இருந்தாலும் அந்த கேஸ் ஜெயிக்கும். ஏன்னா இவர்கள்கிட்ட வாதாடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப குறைவு. இவர்களிடம் யார் வாதாடுறாங்களோ அவங்க தோத்து போயிடுவாங்க. தப்பே இவர்கள் மேல் இருந்தாலும் கூட இவர்கள் தான் பேச்சில் ஜெயிக்கக்கூடியவர்கள். அதே பேச்சு தான் இவர்களோட குடும்பத்தில் நிறைய மைனஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும். பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது, பேச நல்ல பேச்சு திறமை உள்ளவர்கள் தான். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சமுதாயத்தை பற்றி பேசினார்கள், எந்த விஷயத்தை பற்றி கேட்டீங்கனாலும் பேசுவாங்க. ஆனால் குடும்பம் ரீதியாக இந்த பேச்சு சரி வராது. இயற்கையாகவே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. அதுவும் குறிப்பிட்டு செக்ஸுவல் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விசாகத்துக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றா நான் வந்து திருமணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த விசாகத்தை கொடுத்துரும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா திருமணம் ஆனாலும் கூட நான் வந்து சாமியாராக போயிருந்திருக்கலாம், நான் வந்து இந்த மாதிரி ஆயிருந்திருக்கலாம், எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எதுக்கு, இது ரெண்டையுமே ஏற்படுத்தும். குடும்பமும் வேணும்னு சொல்லுவோம், அதே போல் எனக்கு வந்து சன்னியாசி வாழ்க்கையும் வேணும்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுலேயுமே தன்னை கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த விசாகம். எதுலேயுமே ஒரு முடிவாக இருக்குது. இப்போ குடும்பம் அமைஞ்சிருச்சா அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும்
கவனமாக போக மாட்டாங்க. அதே போல் குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னியாதியாக போகிறேன், இந்த இறை வழிபாட்டில் போகிறேன் அப்படின்னு அதுலேயும் ஒரு திருப்திகரமாக இருக்க மாட்டாங்க. மாற்றி மாற்றி தான் இருப்பாங்க. இதில் பாதி அதில் பாதி அப்படிங்கிறதுல எல்லாரும் அது போல் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அது சார்ந்த விஷயத்தில் இவர்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் நம்ம சொல்கிறோம். முதல் பாதம் நவாம்ச கட்டத்தில் மேஷத்தில் இருக்கும், 2ஆம் பாதம் ரிஷபத்தில் இருக்கும், 3ஆம் பாதம் மிதுனத்தில் இருக்கும், 4ஆம் பாதம் உங்களுடைய சந்திரன் நவாம்ச கட்டத்தில் கடகத்தில் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 4 கேட்டகரி ஆரம்பத்திலேயே வந்து இவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துரும். அப்ப எதுலையுமே முதன்மை தன்மை அப்படிங்கிறது இருக்கும். எங்க போனாலும் கையில காசே இல்லைனாலும் இவர்களுக்குன்ட்டு ஒரு மதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எங்க போனீங்கனாலும் பெயர் புகழ் உண்டு. உங்களுக்குன்ட்டு ஒரு மரியாதை கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கும். எந்த இடத்துல நீ கீழே விழுந்தாலும் கூட மறுபடியும் அந்த இடத்துல, அதாவது ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா பெயர் இருக்காது, புகழ் இருக்காதுலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயர் புகழுக்கு குறைவில்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனால் குழந்தைகள் மேல ரொம்ப பிரியங்கள் ஜாஸ்தி. குழந்தை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப பிரியங்கள் ஜாஸ்தி. இப்போ இவங்க வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த துறைகள், இதில் சார்ந்த வருமானங்களையும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார். அதே போல பார்த்துட்டீங்கன்னா இந்த விஷாகம் அப்படிங்கிறது காற்று ராசினா துலாம், அதே போல நீர் ராசி அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகம்னு சொல்றோம். நீர் தாண்டி போறது, கடல் தாண்டி பயணம் பண்ணக்கூடியவர்கள், அதை தாண்டி வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது சொந்த பூர்வீக சொத்துக்களை விட்டு வெளியே வந்து வாழக்கூடியவர்கள், தந்தை உறவுகள் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்துலலாம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வெளியே தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு ஏதாவது பிழைக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு வந்து பிழைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டு. அடுத்தது பாருங்க நல்ல டேலண்டான நட்சத்திரம். மற்றவர்களுக்கு அறிவுரைகள் சொல்வது, மற்றவருடைய வாழ்க்கையில ஒளியாக இருக்கக்கூடியது, தனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிப்பது, அது தொழிலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டு. இவர்களோட பெரிய மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய விசாகத்துக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்கும். அதே போல பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகத்துக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக, அந்த கோபத்தால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஸோ இது மட்டும் வந்து பெரிய மைனஸாக வரும். இதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா ராகுனுடைய கர்மா நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறதுனால எதையுமே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த ராகு கர்மா குறையும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. அனாத ஆசிரமம், ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, இது போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய துறைகள், இதில் எல்லாமே விசாகம் கண்டிப்பாக ஜொலிக்கும். அதுல ஏதாவது ஒரு ஈடுபாடுகள் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுலையும் இந்த நட்சத்திரத்திற்கு மாற்றம் கிடையாது. குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் இவங்க குடும்பத்துல டீச்சர் தொழில், பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது இவர்களே இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் வச்சிருக்கிறது, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பணப்புழக்கத்தில் போட்டு இருக்கக்கூடிய தொழில், இதெல்லாமே இவங்க குடும்பத்தில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பல்க் அமௌண்ட்டு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, வட்டிக்கு பணம் விட்டு வாங்குறது, ஃபினான்ஸ் சம்பந்தத்துலேயே பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாமே இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு உண்டு. பொதுவாக விசாகம் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்தில் ராகுனுடைய கர்மாவை வாங்கி இருக்கிறதுனால, ராகு அப்படின்னா விதவை பெண்கள்னு சொல்றோம். ராகுனா இளமை காலத்திலேயே விதவையாகிறது, கணவரை விட்டு பிரிந்து வாழக்கூடிய இது போல பெண்கள் ஒரு திருமண வாழ்க்கையில சரியில்லாம வந்து தனியா இருக்கிறது, இது போல எல்லாமே இவங்க குடும்பத்துல இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். விசாக நட்சத்திரக்காரங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். இது போல தொழில்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஜோதிடம், ஆன்மீகம், டீச்சர் சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்துறது, கல்வித்துறையில் இருக்கக்கூடியது, அரசு சார்ந்த விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறதுல அமைப்பு. ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், எழுத்து சார்ந்த துறைகள், பத்திரிகை சார்ந்த துறைகள், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த துறைகள், கடல் தாண்டி மலை தாண்டி போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது கடைசிக்கு தன்னுடைய பூர்வீகத்தை விட்டால் வெளியே வந்து வாழக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் ப்ளஸ்ஸோ அதே போல் உங்களுடைய பேச்சுக்களிலும் கொஞ்சம் மைனஸ் இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது வந்து செக்ஸுவல் லைஃப்பில் கொஞ்சம் ஃபால்ட் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும், குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் முருகப்பெருமானை நல்ல வழிபாடு செய்யுங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்கள், விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே ஏகதேசமாக குரு திசையில் பிறப்பாங்க. என்னுடைய திசை காலகட்டங்கள் 16 வருட காலகட்டங்கள். இந்த திசை காலகட்டங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிறக்கும் பொழுதே குரு திசையில் பிறந்தால் கீழே எப்பேற்பட்ட நிலையில் கீழே இருந்தாலும் கூட இவர்களுடைய குடும்பம் மேன்மை பெறும். ஒரு தெய்வ கடாட்சம் உள்ள குடும்பத்துல இவங்க பிறப்பாங்க. தெய்வ நம்பிக்கை, ஆச்சாரம், அனுஷ்டானங்கள், நல்ல குடும்பம், தானம் தர்மம் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து இவர்கள் பிறப்பார்கள்.
அப்போ விசாகத்தில் அப்படி பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய தான தர்மங்கள், அன்னதானங்கள், கோவில் கட்டுறது, கோவில் வழிபாடுகள், கோவில் பணிக்கு உதவுவது, இதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் ஒரு விசாக நட்சத்திரக்காரர்கள் பிறப்பார்கள். முக்கியமாக முருகன் வழிபாடு அந்த குடும்பத்தில் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம 16 வருஷ கணக்குனா ஒரு 10 வருடத்திற்குள்ள கணக்கு போட்டுக்கலாம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் கணக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து நாம ஏகதேசமாக ஒரு 10 வருடத்துக்குள்ள நம்ம கணக்கு போட்டுக்கலாம். இந்த 10 வருட காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். அதே போல துளாராசியா இருந்தால் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். விருச்சிக ராசியாக இருந்தால் குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த லைஃப் ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். பிரச்சனை இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்படி இல்லை, சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு, செவ்வாய் கெட்டு போயிட்டாரு, குரு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் லைஃப்ல எதையுமே கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செயல்படணும். தேவையில்லாத பண விரயங்களை பண்ணக்கூடாது. காசை எண்ணி எண்ணி செலவு பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த விசாக நட்சத்திரம். காசுனுடைய அருமையும் படிப்பினுடைய அருமையும் இவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துல குரு திசையில பிறக்கிற குழந்தை நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை பாதையை நோக்கி செல்லும். குரு நல்லா இல்லைனாலும் அவர்களுடைய குடும்பத்துல ஒரு வளர்ச்சி உண்டு. அப்போ அவர்கள் இருக்கிற வரைக்கும் அப்போ குரு நல்லா இருந்துட்டால் இவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் வீடு, மனை, சொத்து சுகங்கள், ஒரு நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே இவர்களுடைய குடும்பத்துக்கும் நிச்சயமாக நடைபெறும். அடுத்து பாருங்க, சனி திசை. இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா இவர்களுடைய 2வது நட்சத்திரமா வரக்கூடியவர்கள். துலா ராசிக்கு 5ஆம் அதிபதி, விருச்சிக ராசிக்கு ஓரளவு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். 3, 4 கூடையவராக இருப்பார். லக்ன ரீதியாக நம்ம வேற வச்சு பார்க்கணும். இது வந்து நம்ம ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 3, 4 கூடையவர் ஓரளவுக்கு இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம். துலா ராசிக்கு 5 கூடையவர், பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. அப்போ இந்த சனி திசைக்கு மொத்த காலகட்டங்கள் 19 வருடம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 19 வருஷம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த காலகட்டங்களில் நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல அனுபவங்கள், அதாவது இளமை காலத்தில் சனி பகவான் இயற்கையாகவே வந்துடணும். ஏன்னா அப்படி வந்தால் தான் நிறைய அனுபவங்கள் இளமையிலேயே கொடுத்துருவார். அப்போது நம்ம நிறையா டவுன் ஆனாலும் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்க. முதுமை காலத்தில் சனியெல்லாம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நோய் நொடிகள் யாரும் இருக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக. அப்போ இளமை காலத்திலே வரும்போது நிறைய அனுபவங்களை கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். சனி நல்லா இருந்துட்டால் நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல மாற்றங்கள், லைஃப்பில் பெரிய உயரத்துக்கு போகிறது, சிறு வயதிலேயே சம்பாத்தியம், சிறு வயதிலேயே தொழில் அமைச்சுக்கிறது, சிறு வயதிலேயே சேஃப்டி பண்ணுறது, சிறு வயதிலே வீடு, மனை, சொத்து சுகங்கள், இதெல்லாமே சனி திசையிலே அமைஞ்சிடும். சனி நல்லா இல்லை அப்படின்னா ஆன்மீக பயணத்தை நோக்கி போயிடுவாங்க. பெரிய அளவுக்கு வந்து படிப்பில் மந்த குணம் ஏற்பட்டுரும், படிப்பு சரியாக வராது, படிப்பு பாதிலே நிற்கிறது. ஏன்னா குரு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கும் சனிக்கும் அப்படிங்கிறது இந்த சனி நல்லா இல்லைன்னா டீச்சர் கூட சண்டை போட்டுறது, படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வர்றது, டீச்சர்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். அதே போல் வேலையில் ஒரு திருப்தி இருக்காது, வேலை செஞ்சாலும் ஒரு பணம் அப்படிங்கிறது வராது. அதே போல் கடின உழைப்பை போட்டாலும் அதற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது கம்மியாக கிடைக்கும். ஒரு ஊர் விட்டு ஊர் ஓடி போகிறது, சனி திசையில் வந்து தந்தைக்கும் அப்பாவுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாமே இந்த சனி திசையில் தான் தூக்கும். அப்போது சனி நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். சனி நல்லா இருந்துட்டா சிறு வயதில் வருமானம், சிறு வயதிலேயே வளர்ச்சி. அப்போ சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது புதன் திசை. இந்த புதன் 17 வருட காலங்கள் வரும். சனி பகவானுடைய திசையாக நம்ம 19 வருஷம் கணக்கு போட்டோம்னா ஏகதேசமாக 10 வயசுல இருந்து போட்டாலும் உங்களுக்கு ஏகதேசமாக ஒரு 25, 30 வயசுக்குள்ள போட்டுக்கலாம். அதற்கு மேலே பாருங்க புதன் வருவார். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 17 வயசு. நம்ம 30லேருந்து நம்ம கணக்கு போட்டாலும் 40, 45 வயசு வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய திசைகள் வரும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருடைய ஜாதகத்தில் அப்படின்னா 3க்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திர அதிபதி. அப்போது பெரிய அளவுக்கு புதனில் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா புதன் வந்து நல்லவர்களோட சேர்ந்தால் நல்ல குணங்களையும், கெட்டவர்களோட சேர்ந்தால் கெட்ட குணங்களையும் பெறக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு உண்டு. அப்போ புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நல்ல அமைப்பு, நல்ல வீடு, மனை, செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு போயிடும். அப்போ புதன் நல்லாவே இல்லைனாலும் கூட ஏகதேசம் உங்களுக்கு உண்டான பண வரவு, உங்களுடைய நாலேஜ், உங்களை பற்றி தெரிய வைக்கிறது, மற்றவர்களுக்கு பரப்புவது, இதெல்லாமே புதன் கொடுத்துரும். அப்போ புதன் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இந்த புதன் திசையில கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சனியில் கெட்டாலும் கூட புதனில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. புதன் நல்லா இருந்துட்டா கடல் தாண்டி போகிறது, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது, நல்ல குடும்பம் அமைந்து வருவது, எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தைகள், குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள், இதெல்லாமே நிச்சயமாக புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். புதன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள், புத்தி சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்தது, ஃபினான்ஸ் சார்ந்தது, இது போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புதனுக்கு வரும். அப்போ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில் எழுத்து சார்ந்த, பத்திரிகை சார்ந்த துறை, இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விசாக நட்சத்திர காலத்துக்கு இந்த புதன் திசை மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். நல்லா இல்லைனாலும் அந்த துறை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வருமானங்களையும் நிச்சயமாக கொடுப்பார்.
அடுத்தது பாருங்க உங்களுக்கு கேது திசை. இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 வருட காலங்கள் வருவார். இந்த புதன் கெட்டு போயிட்டா கண்டிப்பாக சொந்த ஊர்ல இருக்காதீங்க, வெளியே போயிருங்க. ஏன்னா புதன்ல கண்டிப்பா ஒரு வளர்ச்சி இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியே போனா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது. அப்போ அடுத்தது கேது வராரு. கேது 7 வருஷம். இந்த விசாகம் நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்லயே, ஒரு ஆன்மீக நட்சத்திரம், பெண் நட்சத்திரம். அப்போ இயற்கையாகவே இந்த கேது வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த அறிவு இன்னும் அதிகரிக்கும். இறை வழிபாடு, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு நல்ல குருவை தேடி போகிறது, நல்ல குரு அமைவது. கேது இயற்கை மூலிகள் சம்மந்தப்பட்டது. இதெல்லாமா ரொம்ப மேஜிக் நடக்கும். இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கேது திசையில் நிறைய மேஜிக் நடக்கும். இந்த கேது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து நல்லா இருந்துட்டால் ஜாதகத்தில் மேக்சிமம் கேது திசை நல்ல இடத்தில் இருந்தாலும் கூட ஒரு பாதி நல்லது பண்ணி ஒரு பாதி கெடுதல் பண்ணுது. அப்போது கெட்ட நிலையில் இருக்கும்போது 7 வருட காலங்கள் நிறைய பண இழப்புகள், சொத்து இழப்புகள், குழந்தைகள்னால அவமானங்கள், தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் போகிறது, பண வளர்ச்சி இல்லாமல் போகிறது. அப்போ தான் வந்து இவங்க ஆன்மீகம், காடு காடாக சுற்றுறது, ஊரூராக சுற்றுறது, இதெல்லாமே இந்த கேதில் கொடுத்துருவார். நல்ல குரு, ஏதோ ஒரு குருவை தேடி போகிறது, இதெல்லாமே நிறைய அந்த லைஃப்பில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கேது திசையில் நிறைய விஷயங்கள் நடக்கும், மேஜிக்காக நடக்கும். கேது நல்லா இருந்துட்டாருன்னா ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் இறக்கி விட்டுருவார் கீழே. அதனால் கேது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அடுத்து சுக்கிர திசை. இந்த சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகதேசம் உங்களுக்கு ஒரு 50 வயதில் கணக்கு எடுத்துகிட்டு ஒரு 60-70 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். இந்த சுக்கிர திசையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா விசாக நட்சத்திரக்காரருக்கு கண்டிப்பாக சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி. அப்போ இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த 20 வருட காலங்கள் உங்களுடைய அனுபவங்கள், இந்த கேதுல நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அனுபவங்களும் அதே போல் மேஜிக்காக நடக்கக்கூடிய விஷயங்களும் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கு. அதையெல்லாம் அந்த வித்தைகளை எல்லாமே வைத்து வளரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிரனில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ சுக்கிரன் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய பணபலம், இழந்ததை மீண்டும் எடுக்கக்கூடிய அமைப்பு, வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாமே செய்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்ல வேலை வாய்ப்புகள், அதே போல் நல்ல பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிக்கிறது இதெல்லாமே கொடுத்துரும். சுக்கிரன் நல்லா இல்லை ஜாதகத்தில், மறைஞ்சோ நீசமோ எப்படி இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரனுக்கு உண்டான தன்மை என்னன்னா பணத்தை கொடுத்தே ஆகும். ராசி அதிபதி அவர், ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணியே ஆகும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர திசை கெட்டே போயிருந்தாலும் கேதில் இருந்ததை விட மீண்டும் ஓரளவு நல்ல பொசிஷனில் தான் கொண்டு வந்து நிறுத்துவார் சுக்கிர திசை. அதனால் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் நம்பலாம். கேதுவை வந்து நம்ம பெரிய அளவுக்கு நம்ப முடியாது, ஆனால் சுக்கிரனை பெரிய அளவுக்கு நம்ம நம்பலாம். உங்களுக்கு 70 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய திசை. இந்த சூரியன் அப்படிங்கிறது 70 வயதுக்கு மேலே வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியாக வருவார். அப்போது ஓரளவு நல்ல வளர்ச்சி, பெரிய ஆளுங்களுடைய தொடர்புகள் ஏற்படும், அரசாங்கம் அரசியல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, ஒரு பெயர், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அதாவது நீங்கள் முன்னாடி இழந்திருப்பீங்க இல்லைங்களா, அது எல்லாமே இப்போ மறைஞ்சிடும், சுக்கிரன்லேயே மறைஞ்சிடும். அதற்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த சூரியனில் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் வரும். இது ராகுனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரமாக இருக்கிறதுனால அரசுக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது இல்லீகல் தொடர்பாக எளிமையாக பணம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வருமானத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயினு, இந்த லாட்ரி ரேஸு இது போல் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் கொடுத்துரும். அப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகம் சார்ந்த துறையில் நேர்மையும் நீதியும் இதை வந்து அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. அது முன்னாடி உங்களுக்கு நிறைய இழப்புகளை கொடுக்கும். ஏன்னா இது வந்து கலிகாலம் இல்லையா, கொஞ்சம் முன்னாடி இழப்புகளை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ஓரளவு பிற்கால வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கும். நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, நீதி நேர்மை இதெல்லாமே பார்த்தாச்சு, எங்களுக்கு ஃபெயிலியர் மட்டும்தான் வருது அப்படின்னா உங்களுடைய குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னு அர்த்தம், உங்களுடைய செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னு அர்த்தம், அதே போல் உங்களுடைய சுக்கிரனும் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவு தான் இருக்கார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போது இது சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த தெய்வ வழிபாடுகள் செய்யும்போது உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுலே மாற்றம் இல்லை. விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு செய்யணும். அது வியாழக்கிழமை முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு பழனி முருகர் ரொம்ப விசேஷத்தை கொடுப்பார். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பழனி முருகர் ரொம்ப விசேஷமாக இருப்பார். அடுத்தது குழந்தைகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது, குழந்தைகளை திட்டக்கூடாது, குழந்தைகளை அடிக்கக்கூடாது, தன் குழந்தைகள் மட்டுமில்லை பிறர் குழந்தைகளுக்கும் உதவிகள் மட்டுமே செய்யணும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு இல்லையா, மற்ற குழந்தைகளும் தன் குழந்தைகளை போல பார்க்க வேண்டும், மற்ற குழந்தைகளுக்கும் உதவி செய்யணும். அடுத்தது பாருங்க, இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பெண் குருவின்னு சொல்லியிருந்தோம்.
இப்போ உங்கள் வீட்டில் இந்த குருவி கூடு கட்டுறது அல்லது இந்த குருவி கூட பார்க்கறது, உங்களுடைய வால்பேப்பரில் இந்த குருவி கூடினுடைய படங்களை வைத்துக் கொள்வது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம் அப்படிங்கிறது யானைன்னு சொல்லும். அப்போ யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாமே கொஞ்சம் செய்யலாம். இதெல்லாமே உங்களுக்கு எங்கே போனீங்கனாலும் செய்யும்போது உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். விசாகத்துக்கு முழுக்க முழுக்க முருகன் மட்டுமே. முருகனுடைய தொழில் முருகனுடைய வழிபாடுகள், அதே போல் வருஷம் கந்த சஷ்டி விரதம் இருப்பது, மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருப்பது, விசாக நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் நிறைய சூட்சும பரிகாரங்கள், சூட்சுமமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது நம்ம வீடியோவில் சொல்கிறதுனால ஒரு 10% மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க விசாக நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய எல்லா வழிபாடும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளில் சரணம்.